பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாளான இன்று பழையவை கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை. வீட்டு வாசலில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் கொண்டாட்டம். போகி பண்டிகையொட்டி சென்னையில் கடும் பனி புகைமூட்டம். மக்கள் பொருட்களை கொளுத்தியதால் காற்றில் மாசு கலப்பு. சென்னையில் 30 விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்கள் மாற்றியமைப்பு. கடும் புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டமும் காரணமாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. பொங்கல் விழாவுக்கு கடந்த 3 நாட்களில் மட்டும் 6,40,000 பேர் சொந்த ஊர் பயணம். நேற்று ஒரே நாளில் 2,17,000 பேர் பயணம் செய்திருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தகவல். பொங்கலையொட்டி சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று மதியம் 2:25 மணிக்கு இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலும் களைகட்டியுள்ள பொங்கல் விற்பனை. கரும்பு, மஞ்சள், இஞ்சி, வாழைத்தார், காய்கறிகள் வாங்க குவியும் மக்கள். சென்னை கோயம்பேடு சிறப்பு சந்தையில் லாரியாக வந்திறங்கியுள்ள செங்கரும்புகள். மஞ்சள், இஞ்சி கொத்துகளையும் வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கணிசமாக அதிகரிப்பு. பொங்கல் விழாவை முன்னிட்டு உயர்ந்துள்ளதாக தகவல். பொங்கல் விழாவை முன்னிட்டு சந்தைகளில் கொடிகட்டி பறந்த விற்பனை. ஆடுகள், மாடுகள், கோழிகளை வாங்கிச் சென்ற மக்கள். மலர் சந்தைகளில் பூக்களின் விலை உயர்வு. விழாக்காலம் என்பதால் மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் உள்ளிட்ட பூக்களின் விலை அதிகரிக்கப்பட்டு விற்பனை. இல்லத்தின் முன்பு இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்று வண்ண கோலமிட்டு தை மகளை வரவேற்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. மக்கள் அனைவரும் குன்றாத நலமும் குறையாத வளமும் மங்காத புகழும் செல்வமும் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். அவனியாபுரத்தில் நடிகர் வேலராமமூர்த்தியின் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட வாடிவாசல் தடுப்பு. இரும்பு கம்பிகள் மூலம் தடுப்பு அமைக்கப்பட்டதால் அரிவாளால் வெட்டிய நடிகரின் மனைவி. தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மஹிந்திரா நிறுவனத்தின் மின்சார SUV கார் சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்து பயணம் செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். சேலம் மாவட்டம் தலைவாசலில் 564 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான உயர் ஆராய்ச்சி நிலையம் திறப்பு. விருந்தினர் விடுதி மற்றும் 126 புதிய கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 58,720 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் திருநாளையொட்டி 3186 காவல்துறை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவிப்பு. பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாடு இன்றி மாதம் தோறும் 400 ரூபாய் வழங்கவும் அரசு உத்தரவு. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை பெண்கள் வார்டுக்குள் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறிய ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கைது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண்ணிடம் ஒருவன் அத்துமீறிய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு துளியும் இல்லை என்ற வெட்கக்கேடான நிலையை தெளிவாக காட்டிவிட்டதாக ஆவேசம். சென்னையில் உள்ள வீட்டில் பொங்கல் வைத்துக் கொண்டாடிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை. குடும்பத்தினர் மற்றும் கட்சியினருடன் சேர்ந்து உற்சாகம். திருச்சியில் உள்ள அமைச்சர் KN நேருவின் கட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா. தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டத்துடன் ஆடிப்பாடி குதூகலம். மதுரை சிவகங்கைக்கு இடையே 775 ஏக்கரில் அமைக்கப்படும் 2வது சிப்காட் தொழிற்பூங்கா 342 கோடி ரூபாய் முதலீட்டில் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது. திமுகவை எதிர்த்தால் டெபாசிட் கூட கிடைக்காது என்பதை அறிந்தே இடைத்தேர்தலில் புறக்கணிப்பு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக புறக்கணித்ததை சுட்டிக்காட்டி அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். இந்த தேர்தலில் ஈரோட்டு மக்கள் தோல்வியை பரிசாக வழங்குவதற்கு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தினாலும் அவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட கிடைக்காது என்பதால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை மனநிலை வைத்து இப்பொழுதே ஓட்டம் பிடிக்கின்றார்கள். ஈரோடு கிழக்கை பொறுத்தளவில் நிச்சயமாக உதயசூரியன் தகத்தகாயமாக ஒலிக்கும். எதிர்க்கட்சிகள் போட்டி போடவே தகுதியில்லாத கட்சியாக திமுக மாறியுள்ளது. அமைச்சர் சேகர்பாபு விமர்சனத்துக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி. அமைச்சர்கள் சொல்வதை பற்றிலாம் நாங்கள் இப்போ கவலைப்பட போவதில்லை. டெபாசிட் வாங்குறோமா வாங்கலையான்றதுல உங்களை நோக்கி போட்டி போடக்கூட நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். மதுரையில் கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட போக்சோ வழக்கில் பாஜக நிர்வாகி MS ஷா என்பவர் கைது. வேறு ஒருவரின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததோடு அவரது மகளிடமும் அத்துமீறியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. திருச்சி மாநகராட்சியுடன் நத்தம், வாடிப்பட்டி, கீழக்குறிச்சி, முடுகுப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மன்னார்குடி அருகே அதிவேகமாக வந்து வீட்டின் சுவரை மோதி இடித்து தள்ளிய கார். பைக்கின் மீது மோதாமல் இருக்க வளைத்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் விபத்தில் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் போராட்டம். போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரன் தொடர்புடைய 8 இடங்களில் காவல்துறையினர் சோதனை. கடந்த வாரம் நாகேந்திரனின் வீட்டில் இருந்து 51 பட்டா கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை.
புதுச்சேரியில் 5 வயது சிறுமிக்கு HMPV தொற்று உறுதி. ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமி நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். கோயம்பேட்டிலிருந்து ஆவடி வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை பட்டாபிராம் வரை நீட்டிக்க திட்டம். சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்கிறது மெட்ரோ ரயில் நிறுவனம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் அஜித் குமார். துபாய் கார் பந்தயத்தில் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்து அசத்தியதை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. துபாய் கார் ரேஸ் போல இன்னும் பல வெற்றிகளை குவித்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அன்பு சகோதரர் என குறிப்பிட்டு அஜித் குமாருக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையே தெரியாத அளவுக்கு கடும் பனிமூட்டம். மலைப்பாதையில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமம். விழுப்புரத்தில் கரும்புக்கான ஊக்கத்தொகை வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சென்னை செல்லும் சாலையில் மறியல். தமிழக கேரள எல்லையான வாளையார் உட்பட 5 சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. கணக்கில் வராத 1,77,000 ரூபாய் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தூத்துக்குடி மகளிர் கல்லூரியில் களை கட்டிய பொங்கல் விழா கொண்டாட்டம். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு மின்னல் வேகத்தில் சிலம்பம் சுற்றிய மாணவிகள். 45 நாட்கள் நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் தொடங்கியது. நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கில் குவிந்த சாமியார்கள். மகா கும்பமேளாவை ஒட்டி சாறை சாறையாக வலம் பக்தர்கள் சாமியாளர்களால் திணறும் பிரயாக்ராஜ். கடும் குளிரிலும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடல். உயர்ந்த கலாச்சார பெருமைகளை கொண்ட மக்களின் பெருமைமிகு பண்டிகை பொங்கல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜெட் வடிவிலான சுரங்கப்பாதை திறப்பு. 2700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டதை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் மற்றும் முப்படை தளபதிகள் மரியாதை. 15ஆம் தேதி இந்திய ராணுவ நிறுவன நாளை முன்னிட்டு அஞ்சலி. திருப்பதியில் லட்டுகள் விநியோகிக்கும் கவுண்டரில் தீ விபத்து. மின்சார வயரில் தீப்பிடித்து UPS வெடித்ததால் பரபரப்பு. கேரளாவில் பட்டியலின மாணவியை 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த பயங்கரம். இதுவரை 39 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 14 பேர் நீதிமன்ற காவலில் அடைப்பு. தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் விமர்சையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம். அதிகாலையிலேயே திரண்டு பக்தர்கள் மனமுருக வழிபாடு.
இருமுடி கட்டி 18 படி ஏறி ஐயப்பனை காண ஆவலோடு குவியும் பக்தர்கள். நாளை மகரவிளக்கு பூஜையையொட்டி சபரிமலையில் சளைக்காத கூட்டம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ச்சி. இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி மீண்டும் இணைவதாக அறிவிப்பு. பொல்லாதவன், ஆடுகளம், அசுரன், வடசென்னையை தொடர்ந்து புதிய படம். தூத்துக்குடியில் செவ்வந்தி மற்றும் மேரிகோல்ட் மலர்கள் அறுவடை. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு.